இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா குரோமா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஜாப்ஸு 100% வெரிஃபைடு ஜாப் தான். எந்த ஒரு வகையிலையும் ஃபேக்கான ஜாப்ஸ் எதுவுமே வராது. கூகுளோட ப்ராடக்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. வெரிஃபைடு ஜாப்ஸ் தான். இதோட எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு குரோமோ ஜாப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இதோட அப்ளிகேஷனோட லிங்க்கோடு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லும். உங்களோட ஜிமெயில் ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் உங்களுக்கு இப்படி தான் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களோட கேட்டகரிலாம் சூஸ் பண்ண சொல்லும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் பழைய ரெஸ்யூம்லாம் வச்சுருப்பீங்க. புதுசாக கரண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்யூம் மேக் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்யூமை பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு தனியாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லும். எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கூட கேட்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, கரண்ட்டில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம், கரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதான் கேட்கும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து ரெஃபரன்ஸோட நேம், ரெஃபரன்ஸோட ரிலேஷன்ஷிப் டைப்பு. ஓகேவா? ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இது கூட நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ரெஃபரன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் டைப்லாம் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், அதாவது எழுத தெரியணும், படிக்கவும் தெரியணும். அதை மாதிரி லாங்குவேஜ் கொடுக்கணும். அந்த ஹிந்தினா அதாவது பேச மட்டும் தெரிஞ்சால் போதும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே செக்ஷன் இருக்கும். இதில் உங்களோட கேட்டகரி, நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஒர்க் வேணும் அப்படிங்கிறத கேட்குது. மேனேஜ்மெண்ட்டு நிறைய கேட்டகரி இருக்குது. எனக்கு ஃபீல்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ ஹோமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண கேட்டகரிக்கு இல்லாமல் எல்லா கேட்டகரியிலேருந்தும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட ஜாப்ஸ் கேட்டகரியை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், கம்ப்யூட்டர்/IT சப்போர்ட்டுன்னு இருக்குங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. 2ன்னு இல்லை, எக்கச்சக்கமானது. செகண்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும், ஜாப்ஸ் நியர்னு போட்டு. அதில் என்ன லொக்கேஷனில் உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஜாப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு ஜாபை சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணலாமா, இல்லை ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கணும். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்குறாங்க ஒரு ஜாபுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜ்லாம் இவங்க கேட்குறாங்க. இங்கிலீஷ் படிக்கவும் தெரியணுங்கிறாங்களா, இல்லை எழுதவும் தெரியணுங்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதாவது தமிழும் பேச தெரியணும், இங்கிலீஷும் பேச தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இங்கிலீஷை ஓரளவு தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு ஏஜென்சி அசோசியேட்டட் ஒர்க்குன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி, நான் கடைசியில் காட்டுறேன் உங்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஒர்க் ஃப்ரம் ஜாப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ ஃப்ரெஷருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது. அது செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஜாபோட இது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் கன்சல்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது.
ஸோ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அவைலபிளில் இருக்காது. ஏன்னா இப்போ மிஷினரி ஃபீல்டுலாம் இப்போ இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதேமாரி பார்த்துக்குங்க. இப்போ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை அப்ளை கொடுத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஃபஸ்ட்டு வந்து நேம் என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களோட ஹோம் லொக்கேஷனுங்கிறது எக்ஸாக்டாக ஹோம் லொக்கேஷன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாக்டாக ஹோம் லொக்கேஷன் கூகுள் மேலே சர்ச் பாரில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், ஓகேவா? மொபைல் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கரெக்டான மொபைல் நம்பர் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இன்டர்வியூவாக இருக்குது. ஸோ ஓகேவா, நீங்கள் அதனால் வந்து வாட்ஸ்அப் இன்டர்வியூவில் வந்து அந்த நம்பருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து கங்க்ராச்சுலேஷன் வாட் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரெஸ்யூம்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணல, அதனால் மறுபடியும் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லுது. சரி, ஓகே, ரெஸ்யூம் இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஆர் அப்லோடிங் ஒரு ரெஸ்யூம் அப்படின்னு கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாப்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இது பண்ணியாச்சு. மேலே ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க, ரிவ்யூ கொடுத்துக்குங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலே ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இது ஏன் கிளிக் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை நம்ம என்னென்ன ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் ப்ரொஃபைலும் பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஜாப்ஸ்லாம் ஆக்டிவிட்டியில் இருக்குது, இப்போ நம்ம அப்ளை பண்ண ஜாப்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்கா, இல்லை எப்போ இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்களாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். ஜாப்ஸ் சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. யாரெல்லாம் ஜாப்ஸ் தேடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதை மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து கேளுங்க. நீங்கள் டவுட்ஸு கேட்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட வேண்டியதான். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.